ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வேலை பெண்டிங் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும்னு எடுத்து வச்சேன். ஆனால் குட்டி பையனை பக்கத்தில் வச்சுட்டு அதை பண்ணவே முடியாது. பண்ணுறதுக்கும் விடமாட்டான். அவனுக்கு பிடிச்ச வாட்டர் கனில் தண்ணியை ஊற்றி கொடுத்து வெளியில் கொஞ்சம் நேரம் நீ விளையாண்டுட்டுரு அப்படின்ட்டு தான் நான் உள்ளே வந்தேன். நிறைய டாப்ஸு குர்த்திஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணணும்னு எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். இன்றைக்கி ரெண்டாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். இது எப்படி பண்ணணுங்கிற டுட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள். நாளைக்கு லாங் வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறேன். கையிலேயே பிடிச்சிட்டு பண்ணுற மாதிரி ஒரு ஹேண்ட் ஹெல்டான மிஷின் தான். இது வந்து பர்ஃபெக்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக பெரிய மிஷின் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு, பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் முகிலுக்கு இந்த டைக்வாண்டோவில் பேட்ச் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு இது போதுமானதாக இருக்குது. புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜை காமிச்சிட்டேன். அதனால் உங்களுக்காகவே சோயா சங்க்ஸில் அதே ரெசிபியை செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. அதனால் தாராளமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த பிரியாணி ரெசிபி பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?